கப்பு சாசரு இந்த பேஸ்கெட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிற மாதிரி ப்ரைவேஷன் கொடுத்துருது. இந்த இதில் வந்து சிலிண்டர் வச்சுக்கலாம். கார்னரில் வந்து கார்னர் செல்ஃப் இங்கே வந்து டீ ட்ரே மேஜிக் கார்னரு இந்த மாதிரி யூனிட் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே வந்து சிங்க் ஏரியா, இது சிங்க் ஏரியா. இதில் வந்து டஸ்ட்பின் ஹோல்டர் டிடர்ஜென்ட் ஹோல்டரு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டோர் போட்டு ஸ்பைஸ் ரேக்கோட வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி இருக்கும். சிம்னிக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு வந்து இந்த மாதிரி கிளாஸ் டோர் போட்டோம்னா பார்க்க யூனிக்காக அழகாக இருக்கும், ஈஸி அக்சஸாக இருக்கும். இது வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட் டோரு. இப்போ உள்ளே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி வச்சு எடுத்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நல்லா ஈஸியாக இருக்கும். மிக்சி வச்சுக்கலாம், சின்ன ஓவன் கூட வச்சு எடுத்து கூட ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். இது வந்து ஹைட்ராலிக் டோர்னு சொல்லுவாங்க. டோரை இப்படி தூக்கி விட்டோம்னா ஏறி அதுவாக நின்றுக்கிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட்டு சட்ரு. இப்போ நம்ம கிச்சனுக்கு மேலே லாஃப்ட்டு வேணும் அப்படின்னா லாஃப்ட்டு போட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான வார்ட்ரோப்பு அண்டு அவங்க திங்ஸ் வைக்கிற மாதிரி புக் செல்ஃபு, அவங்க ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற மாதிரி காட்டு இதோட இன்க்ளூடிங் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க புக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகளோட புக்ஸு, அதாவது ஒரு 9th படிக்கிற குழந்தைகள் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உண்டான புக்ஸை வச்சுக்கலாம், அவங்களுக்கு உண்டான ஸ்டேஷனரிஸ்லாம் இதில் வைக்கிறதுனா எல்லாமே வச்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு உண்டான திங்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற மாதிரி அந்த குழந்தைகளோட ஒரு குழந்தையோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம். ட்ராயர் செட்டப்பு எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு டைப்பு காட்டு. இப்போ இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது வந்து நம்ம கவர் பண்ணி செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காட்டு. அந்த குழந்தைகள் வந்து இதில் படுத்துக்கலாம். இந்த மாதிரி காலையில் வந்து நைட்டு வந்து இதை வந்து பெட்டாக மாற்றிக்கலாம். காலையில் எடுத்து வச்சிட்டோம்னா அந்த ரூம் வந்து ஃப்ரீ ஆயிரும். அவங்க படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உட்காந்து சேர் போட்டு ரைட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு இந்த செட்டப் வந்து நல்லா யூனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். மற்ற நேரத்தில் இதை அப்படியே எடுத்து விட்டு இதை ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் கிச்சனு. இது வந்து கிளாஸி ஃபினிஷ், அதாவது லேமினேட்லேயே வந்து கிளாஸி ஃபினிஷு. அக்சசரிஸ் அதே மாதிரி பிளைன் செல்ஃப்ஸு, இந்த மாதிரி டேண்டம் பாக்ஸஸ்ஸு, லார்ஜ் வெசல்ஸ்லாம் வைக்கிற மாதிரி டேண்டம் பாக்ஸ்லாம் இருக்குது. இது வந்து எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். கப்பு சாசர்ஸு பிளேட்ஸு வைக்கிற மாதிரி இப்படி நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு செக்மெண்ட்டாக அதை வச்சுக்கலாம். ஒரு பொருளை உள்ளே வச்சுட்டு அது ஒரு குழந்தைய விட்டு எடுத்துகிட்டு வேணா கூட தனியாக போய் எடுத்துகிட்டு வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். இது பெரிய வெசல்ஸ் வைக்கிற மாதிரி. அதே மாதிரி ஓவர் ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டைப்பில் இருக்கும். இப்படி எல்லாமே நம்ம வேணுங்கிறத எடுத்து திருப்பி எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா உள்ளே போய் அதுவாக லாக் ஆகிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டால் யூனிட்டு. இப்போ கிச்சனில் வந்து சில வீட்டில் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வந்து இந்த டால் யூனிட் பண்ணுறது. இதில் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தம் பண்ணிக்கலாம். உள்ளேயும் இது இருக்கும், டோர்லேயும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு தேவையான பொருளை கிராசரி ஐட்டமோ என்ன திங்ஸோ எடுத்துகிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். சின்ன இடத்துல வந்து நிறைய திங்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அதாவது மாடுலர் கிச்சனை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸை கூட வந்து நம்ம ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸி அக்சஸாக இருக்கும். எல்லா திங்ஸுமே வந்து ஈஸி அக்சஸாக பண்ணுற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா வாக்கின் வார்ட்ரோப்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கின் வார்ட்ரோப் வந்து இதிலே வந்து மிரர் வந்துடும். ஒன் சைடு வந்து கூலிங் டைப் கிளாஸ் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் இன்ஜஸ்லேயே இந்த வீல்ஸ்லாம் இருக்கும். எவ்வளோ வேகமாக நம்ம ஃபோர்ஸ் பண்ணாலும் நின்று மெதுவாக தான் போகும். இதில் வந்து அதாவது இதுக்குன்னு தனியாக ப்ளைனாக ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து நம்மளாவே இந்த போல் சிஸ்டத்தில் வந்து வாக்கின் வார்ட்ரோப் பண்ணிக்கிறது. உள்ளே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் இருக்கும். இன்னர் வேர்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸு, நம்ம ஜுவல்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான இது இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன்ஸ், உட்டன் பார்ட்டிஷன்ஸ் இது எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எல்லாமே பிராண்டட் தான். இப்போ இந்த சிஸ்டம் வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா எப்கோ கம்பெனியோட போல் சிஸ்டம். இந்த சேனல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் கோட் மாட்டுற மாதிரி ஹேங்கிங் சிஸ்டம், பேண்ட் ஷர்ட்டு, ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு டோரை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டோரையுமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுலேயும் வந்து ஹேங்கிங் சிஸ்டம், மேலே வந்து நம்ம சூட் கேசஸ்லாம் வச்சுக்கலாம், ட்ராவல் பேக்ஸு, சூட் கேசஸ்ஸு, ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் உள்ளே வந்து ஷூஸ்லாம் இருந்துச்சுன்னா, இப்போ பெரிய பங்களா டைப் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஷூ வைக்கிறதுக்கு இங்கேயே ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே இந்த பாட்டம் ஏரியாவில் வந்து ஷூஸ்லாம் வச்சுக்கலாம். வணக்கம், நான் மங்கள் கிச்சன் மதுரை யூடியூப் சேனல் சார்பாக பேசுகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்த சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து எங்கள் ஷோரூமில் லைவாக வந்து டெமோக்காக வச்சுருக்கோம். இனி அப்கமிங் வீடியோவில் வந்து நிறைய வந்து நாங்கள் பண்ண பல்வேறு இடங்களில் பண்ண, அதாவது தமிழகம் முழுக்கதும் நாங்கள் மாடுலர் கிச்சன் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்து அப்கமிங்கில் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். வியூவர்ஸ் எல்லோரும் அதை பார்த்து எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்னென்ன மாடுலர் கிச்சன் பண்ணோம், எப்படி இன்டீரியர் ஒர்க் பண்ணோம், இதெல்லாம் வந்து ஆன் சைட்டில் நடந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் மறுபடியும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களோட ஆதரவு என்றும் வேணும். மங்கள் கிச்சன் மதுரை.